ஜிமின் டக்குன்னு ஒரு பர்சனை தள்ளி விட்டு ஸ்லாப் பண்றான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க யோங்கி? நான் உங்கள்ட்ட என்ன சொன்னேன்? நீங்க என்ன என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்த சூழ்நிலையில? ஷோ, டேய், உன் ஃப்ரெண்டுக்கு பிரச்சனைனா நான் என்ன பண்ண முடியும்? இப்படியா பேசுவீங்க? நீங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர். நீங்க இப்படி பேசுறது என்னால ஏத்துக்கவே முடியல யோங்கி. டேய், வேற எந்த ஃப்ரெண்டு? ஆமா, நான் விசாரிச்சா பயந்துருவான்னு சொல்லிதான் என்னோட ஜூனியர்ஸ் வச்சு விசாரிக்க சொன்னேன். அவன் அதுக்கே பயந்துட்டான். நான் தான் சொன்னேன்ல, அவன் ரொம்ப சாஃப்ட்டு. அவனுக்கு இதெல்லாம் பழக்கமே இல்லை. ரொம்ப பயந்து போயிருக்கான். நீங்க விசாரிப்பீங்கன்னு நினைச்சேன். போய் உங்க ஜூனியர்ஸ் கிட்ட விசாரிக்க சொன்னா நான் விசாரிச்சிருந்தா இன்னும் பயந்துருப்பான். எனக்கு கஷ்டமா இருக்கு யோங்கி. குக்கி என்னால் அப்படி பார்க்க முடியல. ஏன்டா, இப்ப நல்லா தானே இருக்கான்? அவனுக்கு என்ன பிரச்சனை இப்ப? அவன் நல்லா தான் இருக்கான், ஆனா அவன் பழைய மாதிரி இல்லை. ஏன், ஏதாவது டிஃப்ரெண்டா இருக்கா? ம், ஆமா. வர வர அவன் என் கூட க்ளோஸாவே இருக்க மாட்டேங்கிறான். நீ தான் சொன்ன அவன் பயத்துல இருக்கான்னு. சரி, கொஞ்ச நாள் டைம் கொடுத்து தான் பாரு. இல்லை யோங்கி, அவன் வைபி கிட்ட இந்த அளவுக்கு க்ளோஸா இருந்து நான் பார்த்ததே கிடையாது. ஆனா வர வர என்னை விட அதிகமா அவன் வைபி கூட க்ளோஸா இருக்கான். யோங்கி அப்படியே பொறுமையா கட்டி பிடிச்சிட்டு ஒரு நாள் என்ன நடந்துச்சுன்னு சொல்றான். ஜிமின் தான் காலேஜ் முழுக்க நம்ம குக்கியை தேடி வந்துட்டு இருக்கான். டேய், குக்கியை பார்த்தா அங்க கிரவுண்ட்ல இருந்தா நினைக்கிறேன், வைபி கூட இருக்கான். சரி அப்படின்ட்டு இந்த பக்கம் ஜிமின் தான் குக்கியை பார்க்க கிரவுண்டுக்கு தான் வரான். குக்கி, ஆ வா ஜிமின் அப்படின்ட்டு நம்ம குக்கி சொல்ல வைபியும் பார்க்குறான். ஸோ ஜிமினுக்கு வைபி பக்கத்தில் தான் இடம் இருக்கு. ஸோ அப்படியே உட்காரான். அவனுக்கு ஏதோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. எப்பயுமே குக்கி ஜிமின் வந்ததுக்கப்புறம் ஜிமின் பக்கத்தில் உட்கார நடம் பிடிப்பான். ஆனால் இன்னைக்கு என்னமோ ஜிமின் வந்து அவன் பாட்டுக்கு உட்காந்துருக்கான். குக்கி எதுவுமே சொல்லாமல் இருக்கான். ஜிமினுக்கு அது ஒரு மாதிரி இருக்கு. அப்படியே வைபியும் குக்கியும் பாக்குறாங்க. ரெண்டு பேரும் பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஒரே ஹெட்ஃபோன்ல ரெண்டு பேரும் கேட்டுட்டு இருக்காங்க. இததான் ஜிமின் சொல்றான். சோ இப்ப நம்ம சுகா தான், அட பாவி, இதுக்கேவா? சரி, ஒன்று பண்ணு. இதுக்கப்புறம் குக்கியும் அவாய்ட் பண்ற மாதிரி உனக்கு இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட டைரக்டா பேசிடு. ஃப்ரெண்ட்ஸ்குள்ள எப்போ நம்ம டைரக்டா பேசுறோமோ அப்பதான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். உனக்கு புரியுதா? அப்படின்ற மாதிரி இங்க சுகா சொல்ல நம்ம ஜிமினும் சரின்ற மாதிரி தலையாட்டிட்டு இருக்காரு. சுகாக்கு ஜிமினோட நிலைமை புரியுது. ஆனா அவனுக்கு ஏதோ ஒரு சின்ன குழப்பம். அப்படியே யோசிச்சுட்டே நம்ம ஜிமினை ஹக் பண்ணி அவனை சமாதானப்படுத்திட்டு இருக்காரு.